பிரேசிலில் பங்கி ஜம்பிங் எனும் சாகச விளையாட்டில் பாதுகாப்பு கயிறு கட்டாமல் உயரமான பகுதியிலிருந்து கீழே தூக்கி வீசப்பட்ட 21 வயது இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஊழியர்களின் அலட்சியத்தால் ஒரு பெண்ணின் உயிர் பறிபோன சம்பவத்தில் நடந்தது என்ன? பிரேசில் நாட்டைச் சேர்ந்தவர் உடற்கல்வி பட்டதாரி பெண்ணான மரியா எட்வார்டா. 21 வயதான இவர் பிரேசிலின் லிமெய்ரா நகரில் உள்ள சாகச விளையாட்டுகளுக்கு பெயர் பெற்ற போன்டேடோ எஸ்கலேட்டோ என்றழைக்கப்படும் இடத்திற்கு சுற்றுலா சென்றுள்ளார். பஞ்சி ஜம்பிங் எனும் உயர குதிப்பு சாகசத்தில் ஈடுபட மரியா முடிவெடுத்திருக்கிறார். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட உயரமான மேடையில் இருந்து சுமார் 40 மீட்டர் கீழே தூக்கி வீசப்படும் பஞ்சி ஜம்பிங் சாகசத்தில் கிடைக்கும் த்ரில்லிங் அனுபவத்தை ருசிக்க மரியா தயாரானார். ஆனால் அங்கு பணிபுரியும் ஊழியர்களின் அலட்சியத்தால் மரியா இன்று உயிரோடு இல்லை. சம்பவத்தன்று பணியில் இருந்த ஊழியர்கள் இருவர் மரியாவின் உடலில் பாதுகாப்பு ரோப்களை கட்டாமல் மறந்து அசால்ட்டாக விட்டுள்ளனர். அதன் விளைவாக 40 மீட்டர் ஆழத்தில் தூக்கி வீசப்பட்ட மரியா நேராக தரையில் மோதி உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சாகசம் செய்து அதை இன்ஸ்டாவில் அப்லோடு செய்ய வீடியோ எடுக்கச் சொல்லிவிட்டு குதிக்க சென்றவருக்கு அதுவே கடைசி வீடியோவாக மாறியது. அவ்வளவு உயரத்திலிருந்து ஒரு பெண்ணை தூக்கி கீழே வீசுகிறோம், எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்க்காமல் மரியாவை பஞ்சி ஜம்பிங் ஊழியர்கள் காவு வாங்கியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மரியாவின் ஆண் நண்பர் கத்தி கதறி துடிதுடிக்க ஒரு கட்டத்தில் அவர் மயக்கமடைந்து மருத்துவமனைக்கு தூக்கி செல்லப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக பிரேசில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். போலீசாருக்கு பயந்து மரியாவை தூக்கி வீசிய இருவரும் காட்டுக்குள் தப்பி ஓடியுள்ளனர். வனப்பகுதியில் நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் ஹெலிகாப்டரின் உதவியோடு அவர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மரியாவின் உயிரிழப்பும் இந்த கடைசி வீடியோவும் பிரேசில் மட்டுமல்லாது உலகம் முழுக்க பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.